பெட்ரோல் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது பஜாஜில் வந்து பிளாட்டினா இல்லை வந்து டிவிஎஸ்ல ரேடியான் இந்த மாதிரி பைக்ஸ்க்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் இவி ஆல்டர்னேட்டிவாக இந்த பைக் இருக்கும். இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,14,000 வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 500 rupees பே பண்ணியே இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். டெலிவரி எப்போ அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக் ரைட் பண்ணுறப்ப இது வந்து பக்கா சிட்டி ரைடிங். எக்னாமிக்ஸ் வந்து அப்ரைட் ரைடிங் பொசிஷன். ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப காமாக வந்து என்னால் உட்கார முடியும். இதில் வந்து 3 ரைடிங் மோட்ஸ் இருந்தது. இந்த 3 ரைடிங் மோட்ஸில் நம்பர் 1 வந்து எக்கோ மோடு, நம்பர் 2 வந்து சிட்டி, நம்பர் 3 வந்து ஸ்போர்ட். நம்பர் 1 வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே என்னால் எவ்வளோ போக முடிஞ்சதுன்னா 40 தான் போக முடிஞ்சுது. ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலும் 40 km/h மேலே அது போகலை. அதுக்கப்புறம் சிட்டி மோட் அப்படின்னு போடுறப்ப சிட்டி மோடில் வந்து 60 km/h வரையும் ஸ்பீடு போச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட் மோடில் தான் வந்து என்னால் வந்து ஒரு 75க்கு மேலே ரைட் பண்ண முடிஞ்சுது. டாப் ஸ்பீடு 85ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஓட்டின இந்த ட்ராக்கில் இது ஒரு குட்டி கார்ட்டிங் ட்ராக்கு. அதனால் என்னால் டாப் ஸ்பீடு வந்து ஒரு 85 டெஸ்ட் பண்ண முடியல. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஹைவேக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அப்போ வந்து இது போதான்னு பார்ப்போம். ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு 60-65 இருந்தாவே மேக்ஸிமம் போதுமானது தான். ஒரு 40 to 50 km/h ஸ்பீடு வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும்.